காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அழிப்பேன் என்கிறார். காணாமல் போனதை தேடி அவரே வருவாராம். எதெல்லாம் எலும்பு முறிந்து போயிருக்கோ அதுக்கு காயம் கட்டுறாராம். நசல் கொண்டதை திடப்படுத்துவாராம். அது என்னது நசல் கொண்ட, துரத்துண்ட, இதெல்லாம் என்ன அப்படின்னு நமக்கு விளங்கலைன்னா நம்ம எங்க போனோம்? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் போது இயேசு என்ன சொல்றாரு? வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்ட ரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள் என்றார். இதுதான் அந்த வசனத்துக்கான விளக்கம். வியாதி உள்ளவர்களை சுகமாக்குங்க, குஷ்டரோகியா இருக்கிறவங்களை போய் சுத்தம் பண்ணுங்க. எப்படி சுத்தம் பண்ண முடியும்? இவரோடு கூட அவங்க இருந்து இவ்வளவு நாள் என்ன கத்துக்கிட்டாங்க? அவர் எப்படியெல்லாம் செய்யறாரு